இங்கே எத்தனை ஆண்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த அமர்வில் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். சிறப்பு. பெண் விவசாயிகள்? சரி. என்ன ஆண் விவசாயிகளுக்கு பின்னாடிலாம் பெண் விவசாயிகள் இருக்காங்களோ அவங்கள கை தூக்குங்க சார். அதுவும் கொஞ்சம் இருக்கு. சிறப்பு. இந்த அமர்வோட முக்கிய நோக்கம் நம்ம கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகள் எல்லா உழவர்கள் பின்னணியிலும் ஒரு பெண் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பெரும்பான்மையான இடத்துல பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 300க்கும் மேற்பட்ட இயற்கை உழவர்கள் வீட்டில் நேரடியாக நான் அவர் சந்தித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாருமே ஆண்கள் பேசுவாங்க, முன்னிலையில் இருப்பாங்க. ஆனால் காட்டில் வேலை செய்கிறது, கூட நின்று எல்லா வேலைகளையும் கூட நின்று பக்கபலமாக நின்றுட்டு பேக்கிங் பண்ணுறது, விற்பனைக்கு சவாலாக நின்றுட்டு இருக்கிறது, இப்படி எல்லா விஷயத்திலையும் நிற்கிறவங்க பெண்கள். இது நடைமுறையாக பார்த்த ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த அமர்வு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? இந்த மாநாடு நடக்கிறதுக்கு நிறைய பேர் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் பெரும்பாலும் ஆண்கள் இருப்பாங்க, 1-2 பெண்கள் மட்டும் வருவாங்க வெளியே. இந்த ஈடுபாடு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு நடைமுறையாக ஒரு ப்ராக்டிக்கல் விஷயத்தை பார்த்தோம். இந்த கூட்டத்தில் கூட பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. ஆனால் நிறைய பெண்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இல்லாமல் இல்லை, பெண்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கான இந்த விஷயம் இல்லாமல் எல்லாம் இருக்காங்க. இருக்கிறவங்கள எப்படி நம்ம அங்கீகரிக்கிறோம், இருக்கிறவங்களோட பிரச்சனைகள், அதற்குண்டான மாற்று சொல்யூஷன்ஸ், அவங்களுக்கு உண்டான வழிமுறைகள், இதையெல்லாம் விவாதிக்கிறதுக்காக இங்கே சிறப்பு விருந்தினர்கள் நம்முடனே இருக்கிறார். இவங்க எல்லாம் இந்த துறையில் அவங்கவுங்க துறையில் வேளாண்மை என்னும் துறையில் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்த நபர்கள். அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் படிச்சிடுறேன், அதற்கப்புறமா நம்ம நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். கல்பனா அவர்களை பற்றி படிக்கிறேன். கல்பனா, முனைவர் கல்பனா சதீஷ் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிராமப்புற மேம்பாட்டு பணிகள், பெண்களுக்கான நில உரிமைகள் மற்றும் அதிகாரம் தொடர்பான பணிகளை செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் கிராமப்புற உள்ளாட்சி நிதி என்ற புத்தக உருவாக்கத்தில் இவர் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மாநில கிராமப்புற மேம்பாட்டு நிறுவனம் SIRD உள்ளிட்ட பல நெட்வொர்க்குகளில் இணைந்து பணியாற்றி வருகிறார். வருக. அடுத்தது நம்ம ரைசா மேடம். ரைசா அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ரைசா மேடம் இயற்கை வேளாண்மை மற்றும் சிறுதானிய மதிப்பு கூட்டு உற்பத்தி மற்றும் குழந்தைகள் கல்வி சார்ந்த பணிகளில் மிகச்சிறந்து விளங்குபவர். திருநெல்வேலியில் இயற்கை வேளாண்மை உற்பத்தி மட்டும் இல்லாமல் அதை சந்தைப்படுத்துவதிலும் ஆக்கப்பூர்வமாக அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் திருநெல்வேலியில. தெய்வா சண்முகம் அக்கா, இவங்க நம்ம கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு விவசாயி. 19 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து அதை முடிந்தவரை சந்தைப்படுத்தி வருகிறார். அவங்க ரொம்ப எளிமையாக எல்லாரும் நஞ்சில்லாத உணவு கிடைக்கணுங்கிறத என்னோட குறிக்கோள், அதுக்கு தான் நான் இதில் இருக்கேன் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக அவங்க கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நமது சரோஜாக்கா, வானகம் நடத்திய நபார்டும் வானகமும் சேர்ந்து இணைந்து நடத்திய ஒரு பயிற்சியில் நம்மாழ்வார் ஐயா கூட ஒரு நேரடியாக அவங்க பயிற்சி பெற்ற நபர். அவங்க தொடர்ந்து மானாவாரி நிலங்களில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு மதிப்பு கூட்டுதல், அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த நிறைய விஷயங்கள், அவங்க காடுகளில் வர எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி அதை நல்ல விதத்தில் அதுக்கு ஒரு சந்தையையும் உருவாக்கி பல சாதனைகள் படைத்து வரும் நமது நம்மாழ்வார் ஐயாவின் செல்ல பெண். இயற்கை வேளாண்மை, பெண்கள் மேம்பாடு என கற்றலிலும் கற்பித்தலிலும் தொடர்ந்து இயங்கி வருபவர். இந்த மாநாட்டில் இருந்த ஒரு சில பெண்களில் சரோஜாக்காவும் ஒருவர் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் அவங்களை பற்றி கொடுத்த ஒரு அறிமுகம். அவங்கள பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. ஒரு சின்ன சின்ன அறிமுகம். நமக்கு இருக்கிறது 45 நிமிடம். அந்த 45 நிமிடத்துக்குள்ளே நம்ம இதை கட் ஷாட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன அறிமுகம், உங்களை பற்றி முக்கியமான விஷயத்தை, நான் விட்ட விஷயங்களை நீங்கள் சேர்த்துருங்க. அனைவருக்கும் வணக்கம்.
காலையிலிருந்து நிறைய கருத்துக்கள், நம்ம எல்லோரும் கவலைப்படக்கூடிய கருத்துக்கள், காலநிலை மாற்றமாக இருந்தாலும் சரி, ரசாயன விவசாயம் எந்த அளவுக்கு நமக்கு உடல் நலத்தை பாதிப்பதோடு நம்ம சுற்றுச்சூழலை எவ்வளோ பாதிக்குதுன்னு நிறைய விஷயங்கள் கருத்தாளர்கள் பேசுனதை கேட்டோம். இப்போ நாங்கள் ஒரு குண்டு போட வந்திருக்கோம், நாங்கள் 4 பேரும். நீங்கள் விவசாயிகள்னா யாரை சொல்கிறீங்க? இந்த சமூகத்தை பார்த்து நாங்கள் கேட்குறோம். விவசாயிங்கெல்லாம் யாரை முன்னிறுத்துறீங்க? நீங்கள் யாரை முன்னிறுத்துறீங்க விவசாயிகள் அப்படின்னா? கேட்கல. ஆண்கள் பெண்கள்னு நான் போல. விவசாயினா யாரை அடையாளப்படுத்துறீங்க? நீங்க யாரை அடையாளப்படுத்துறீங்க? சமூகம் யாரை அடையாளப்படுத்துறீங்க? அரசு யாரை அடையாளப்படுத்துது? சரியா பதில் வரல. நிலம் வச்சிருக்கவன் தான் விவசாயி. நிலத்துல வேலை செய்யறவங்க, நிலத்தை காப்பாத்துறவங்க, நிலத்துல இயற்கையை தக்க வைக்கிறவங்க விவசாயி இல்லையா? விவசாயினா யாரை சொல்றீங்க நீங்க? இதான் எங்களுடைய கேள்வி. அப்போ நம்ம இயற்கை, உழவர், உணவு, இப்ப என்ன பத்தி அறிமுகம் கேட்க சொன்னாங்க. எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த கேள்வியை கேட்க நீங்க நினைக்கலாம். நீ என்ன விவசாயம் பண்றியா, எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றன்னு கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு மனுஷங்களா இருந்தா போதும், வாய் இருந்தா போதும். அப்படிதானே? அப்படிதானா? நான் எந்த அதிகாரத்தில் வர்றேன்னா, நான் இதை பற்றி ஆய்வு செஞ்சுட்டேன். கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு கேள்விக்கு விடை தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த குடும்பம், இந்த மனித சமூகம் இதெல்லாம் கட்டி உருவாக்கி அது இந்த வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு படாத பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் ஒன்று இருக்குது. பெண்கள் கூட்டம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், அம்மாமார்கள், மாமியார்கள், மருமகள்கள், என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு அடையாளங்கள். ஆனால் ஒரு பெருங்கூட்டம் பெண்கள் கூட்டம். இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சதே இந்த பெண்கள் தான் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பெண்கள் கூட்டம் என்ன நினைக்குது இந்த விவசாயத்தை பற்றி யாராவது கேள்வி கேட்டிங்களா? இயற்கை விவசாயம்னா நாங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறோம் யாராவது கேட்டிங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. இன்னைக்கு இந்த மேடையில் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மாழ்வார் தோழர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது உங்களை கேள்வி கேட்க. இயற்கைக்கும் உழவருக்கும் நடுவில் ஒன்று இருக்குங்க. அது என்னதுங்க? இயற்கைக்கும் உழவருக்கும் நடுவில் ஒன்று இருக்கு. நிலம்ங்க. இயற்கை நிலம் வந்து இயற்கை. நீங்கள் சொல்லலாம் நிலம் இயற்கை தானேன்னு. இல்லைங்க, நிலம் இயற்கை கிடையாது. இன்னைக்கு இது யதார்த்தத்தில் பாருங்க. நிலம் என்னவா இருக்கு? உங்கள் கமாடிட்டியாக இருக்குது, ஒரு பொருளாக இருக்குது. அது எந்த நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? விற்பனை பண்ணி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு கட்டடத்தை கட்டலாம், அல்லது ஒரு பெரிய வேலி போட்டு வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய நிலம் என் ஊரில் இருக்குன்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். நிலம் என்பது மனிதர்களுடைய அந்த என்ன சொல்கிறது பேராசைக்கான ஒரு பொருளாக இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களே கூட வலியோடு தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமே வந்து மகிழ்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அவங்க ஒரு பக்கம் வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. காரணம், அந்த நிலம் என்பது ஒரு பொருளாக, ஒரு கமாடிட்டியாக, ஆங்கிலத்தில் கமாடிட்டி, தமிழில் என்னன்னு தெரியல, மாற்றப்பட்டு பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நிலம் என்பது ஆண்களுக்கான ஒரு சொத்தாக கருதப்படுவதால் மட்டும்தாங்க நம்ம இந்திய அரசியல்ல நிலம் என்பது இயற்கை வளமாக இங்கே கருதப்படவே இல்லை. நீங்கள் பிளானிங் கமிஷன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும், 80களில் சொல்லியிருப்பாங்க, லேண்ட் ஷுட் பி டிஃபைன்ட் அஸ் அ லைவ்லிஹுட் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், வாழ்வு ஆதாரம். அந்த டெஃபினேஷன் எப்போ மாறுச்சோ, சொத்தாக மாறுச்சோ, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக எப்போ மாறுச்சோ அப்போவே அது வந்து தன்னுடைய இயற்கை தன்மையை இழந்து விட்டது. அது வந்து பொருளாக மாறிவிட்டது. அது உயிராக இல்லை. அப்போ பொருளாக மாறினா நம்ம என்ன பண்ணலாம்? அது எப்படி வேணா நம்ம மனிதர்கள் அதை மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தது. இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குன்னு நம்ம சொத்துரிமை சட்டங்கள் சொல்றாங்க. எத்தனை பெண்கள் அதை அனுபவிச்சிருக்காங்க? இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 12% தான் விவசாயிகள் பெண்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 22% தான் கல்டிவேட்டர்ஸ், விவசாயம் செய்பவர்கள், கல்டிவேட்டர்ஸ். லேண்ட் ஓனர்ஸ் கிடையாது, கல்டிவேட்டர்ஸ்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் சொல்லுது. கணக்கெடுப்பு, விவசாய கணக்கெடுப்பு சொல்லுது. அவங்க வந்து உற்பத்தியாளர்கள் மட்டும்தான், உடைமையாளர்கள் இல்லை பெண்கள். முழுக்க முழுக்க ஆண்மயத்தை ஒட்டிய ஒரு நில உடைமை சமூகம்
இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் சமூகமாக மாறிடுச்சு. விற்பனை செய்யக்கூடிய, எந்த நேரத்தில் எதையும் மாற்றி விற்பக்கூடிய மாறிடுச்சு. நகரமயமாக்கல், வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு பெருமளவில் விவசாய நிலங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. இந்த டெஃபினிஷன் எப்போ மாறுதோ, நிலம் என்பது இயற்கை வள ஆதாரம், அது வாழ்வாதாரம் அப்படிங்கிற விளக்கம் என்னைக்கு மாற்றப்படுதோ, ஒரு டெஃபினிஷன் சொசைட்டி கொடுக்குதோ, அரசாங்கம் கொடுக்குதோ, யார் கொடுக்குறாங்களோ, அந்த விளக்கம் என்பது அது இயற்கை வளாதாரம், பாதுகாக்கப்பட வேண்டியது, அதை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு, அதில் அந்த நிலத்தோடு தொடர்புடையவர்களுக்கு மட்டுமே அது உரிமை அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் எப்போ மாறுதோ அப்போ தான் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லி நான் விவாதத்தை தொடங்கி வைக்கிறேன். இதில் இன்னொரு கருத்து என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் சட்டப்பூர்வமாக நிலம் என்பது தனி சொத்து கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும்ல, இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நிலம் என்பது தனி சொத்து கிடையாது. அரசியல் சட்ட ரீதியாக நம்ம அனுபவிக்கும் உரிமை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். காலங்காலமாக பாட்டன் பூட்டன் அதை விவசாயம் பண்ணாங்க, அதனால் நாங்கள் வாரிசுகளாக அதை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் தான் இருக்கே தவிர நமக்கு அது ஓன் பண்ணுற அதிகாரம் இந்திய நாட்டில் இல்லை. நிலம் என்பது அரசுடைமையாக்கப்பட்டு விட்டது எப்பவோ. அது பயன்படுத்தக்கூடிய உரிமைகள் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. இதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் இயல்பில் என்ன நடக்குதுன்னா, நிலம் என்பது சொத்துக்களாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு அதனோட வாழ்வியல் தொடர்பே இன்னைக்கு அருந்து நிற்கிது. அந்த அருந்து நிற்கிறத சரி செய்யறதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். அது எப்படி சரி செய்யலாங்கிறதையும் நம்ம ஆலோசிப்போம். நன்றி. நன்றி. ரைசா அவர்கள். ஹலோ. ஸோ நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைங்கள் கிராமப்புற குழந்தைங்கள் அவங்களுடைய கல்வி ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. ஸோ அதுக்கு மேஜர் காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நுண்ணுடசத்து குறைபாடு ஒரு பெரிய காரணம். அந்த நுண்ணுடசத்து குறைபாடு குழந்தைங்கள்கிட்ட க்ரோத் லைக் டெவலப்மெண்டல் டிலேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த குழந்தைங்களுக்கு ஹைட், ஏஜுக்கு ஏற்ற ஹைட் அண்ட் வெயிட் இருக்காது. அண்டு மேலும் அந்த குழந்தைங்களுக்கு லைக் அந்த வயசுக்கு ஏற்ற மன வளர்ச்சியும் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் ஒரு மேஜர் ரீசன். ஸோ அதை நாங்கள் ஃபர்தராக ஸ்டடி பண்ணும்போது என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இயற்கை விவசாயம் செஞ்சு வரக்கூடிய அந்த பொருட்களை அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி, அதாவது ஏர்லி ஸ்டேஜ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்கும்போது அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ அவங்களோட அந்த ஒருங்கிணைந்த உடல் மட்டும் இல்லை, மன வளர்ச்சியும் சமூகத்தில், அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எமோஷனல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த வளர்ச்சி இந்த இயற்கை விவசாய பொருட்கள் சாப்பிடும் போது தான் அச்சீவ் பண்ண முடியுது. ஆனால் இந்த விஷயம் நிறைய லேடிஸ்க்கு தெரியறதில்லை, அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் இதை சுற்றி தான் இருக்குது. தேங்க்யூ. நன்றி. நன்றி. சரோஜாக்கா அவர்கள். வணக்கம். தோழர் கல்பனா எடுத்த லீடில் தான் நானும் பேசுவேன். ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மாழ்வாரை சந்திக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை பாதை எல்லாரும் மாதிரியே இருந்தது. எல்லா பெண்கள் மாதிரியே தான் நானும், கணவர், குழந்தைங்க, படிப்பு, வேலை அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நம்மாழ்வாரை சந்தித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எதுக்கு போனேன் அப்படின்னா, அந்த நோய்கள், அந்த நிறைய பேட்டிகள் அதை நான் சொல்லியிருக்கேன். நம்ம சமூகத்தில் நம்ம உறவுகளில் தீர்க்கப்படாத பணம், எவ்வளோ பணம் இருந்தாலும் க்யூர் பண்ண முடியாத நோய்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியலைன்னா அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு அலசி, அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை விவசாயத்து பக்கம் போனேன். அங்கே போய் பயிற்சி எடுத்துகிட்டு ஐயா சொல்லுவாங்க, நமக்கு பெரிய உயிர் வாழ்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை, அவரை செடி பூ பூக்கிற மனசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார். சரி, அவரை செடி பூ பூக்கிற மனசு இருந்தால் போதும், அவரை செடி பூ பூக்கிறத பார்த்தாலே நான் மகிழ்ச்சி ஆயிடலாம் தான் அப்படின்னு நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். மண்ணெல்லாம் மாற்றுறது எப்படி, சாணியை கரைச்சி அதில் ஊற்றுறது எப்படி அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி காலையிலேருந்து தோழர் செந்தில் குமரன் செஞ்சோலை அவர் ஒரு பாடல் பாடினார், ரொமான்டிசைஸ் பண்ணி, ரொம்ப கிராமப்புற வாழ்வை ரொமான்டிசைஸ் பண்ணி. காலையில் இருந்த இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, நான் எருமைக்கடை மேலே ஏறி உட்காந்தேன், நண்டு சுட்டு சாப்பிட்டேன், வாய்க்கால் வரப்பில் குளித்தேன் அப்படின்னு, ஒரு மாங்காய் தோப்புக்குள்ளே மறைஞ்சு போனேன், அப்படிலாம் அந்த பாடல் வரிகள் நிறைய இருந்தது.
அதே கிராமத்தில் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அடிமைப்படுத்தி ஒடுக்கி ஆண் பெண்ணை ஒடுக்கிறது, இன்னொரு சமூகத்தையே ஒடுக்கிறது, அவங்கள வந்து செருப்பு காலோடு நடக்க விடாமல் பண்ணுறது, அல்லது ஒரு மாங்காய் பறிச்சதுக்காக கையை வெட்டினது, விரலை வெட்டினது, ஒரு பொது குளத்தில் குளித்ததுக்காக, இதையெல்லாம் தான் சேர்த்து பாடணும். செந்தில் குமரன் இருக்காரா என்னன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து பெரிய கேள்வியாக மனசுக்குள்ளே வந்தது. கிராமத்தை விட்டு ஓடி போனது, கிராமங்கள் அழிந்ததுக்கு காரணமாக நான் இது எல்லாமே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தோழர் பாஸ்கர் அந்த அமர்வில் காலநிலை மாற்றானவர்களை கார்த்திக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, ஒரு பெரிய பொய் அது. இயற்கை விவசாயம் பண்ணுற நில உடைமை சமூகம் வந்து சக மனிதர்களை நல்லா நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. எல்லா கிராமங்களுக்கும் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம், கிராம பிரவாசிகள் இங்கே இருக்கிறாங்க. இது உண்மையான உங்கள் மனசை கேட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வராமல், இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இதில் இயற்கை விவசாயமும் பெண்களும். இதெல்லாம் இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்ததில் நான் சொல்ல வர்றது இயற்கை விவசாயம் பெண்களும் எனக்கு கொடுத்த தலைப்பு. இதில் வந்து பெண்கள் சமூகம் முழுதாக இயற்கை விவசாயத்திலேருந்து வெளியேறியிருக்கு, விவசாயத்திலேருந்தே வெளியேறியிருக்கு. இன்னும் வந்து உணவு அப்படிங்கிறது பெண்கள் தான் காலங்காலமாக நினச்சி கவலைப்பட்டது. அவங்க குடும்பத்தோட உணவு பொறுப்பு வந்து பெண்கள் கையில் இருந்தது. அந்த பெண்கள் வந்து இப்போ குடும்பத்தை வந்து ரெண்டாம் பட்சமாக நினச்சி, குடும்பத்தோட உணவு பாதுகாப்பை வந்து ரெண்டாம் பட்சமாக நினைக்கிற அளவுக்கு இந்த சமூகம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உண்டான மரியாதை இல்லை. அப்போ ஆணை போல் பெண்ணும் தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டியிருக்கு மரியாதையை பெறுவதற்கு. அந்த இடத்துல தான் வந்து பெண்கள் வந்து அந்த பொறுப்பை ரெண்டாம் பட்சமாக்கி தன்னுடைய ஐடென்டிட்டிக்கு முதலிடம் கொடுத்து நகர வேண்டியிருக்கு. அப்போ இதில் வந்து பெண்கள் மட்டுமே வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பாகணும். இப்போ வரைக்கும் எத்தனை குடும்பத்தில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். எத்தனையோ விவசாயங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். 100 ஆண்கள் 200 ஆண்கள் இருப்பாங்க, ஒரே ஒரு பெண் அல்லது 2 பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட கூட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இப்படியான ஒரு சமூகத்தில் இருந்து ஒரு பெண்ணாக எழுந்து இந்த மேடை வரைக்கும் வர்றதுக்கும் கூட எத்தனை இடர்களை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு. நன்றிக்கா. உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. நாங்களும் இதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலே இருந்தவங்க தாங்க. விவசாயத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக நாங்களும் செஞ்சிட்டு இருந்த காலம். அப்புறம் தற்செயலில் ஐயாவோடைய அறிமுகம் வந்து எனக்கு 2022 திருச்சி வானொலி நிகழ்ச்சியில் ஐயாவோட நிகழ்ச்சி கேட்டேங்க. அதுக்கப்புறம் ஐயாவை பேசினதை கேட்ட பின்னாடி தான் எனக்கு விவசாயத்து மேலே, இயற்கை விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சிங்க. அப்புறம் குறைஞ்சது எங்கள் ஊரில் வந்துங்க 2006 பிடி காட்டினுக்காக கருத்தரங்கத்தில் ஐயா வந்து கலந்துட்டாருங்க. அதில் நாங்கள் ஒரு 3 விவசாயம் கலந்துக்கிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்தோங்க. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இந்த இயற்கை விவசாயங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாகிடுச்சு. ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய பொருள் வந்து என்ன மாதிரி இருக்கணும், நம்ம நிலத்தை நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும், அதில் விளையிற பொருள் நுகர்வோருக்கு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல மட்டும் நாங்கள் குறிக்கோளாக இருந்தோங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது தான் நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு யோசிப்போங்க, இந்த உணவு வந்து எல்லா மனிதர்களும் எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நஞ்சு இல்லாத உணவு கிடைக்கும், என்றைக்கு நம்ம மாதிரி விவசாயிங்கெல்லாம் மாறுவாங்க. அதில் முக்கியமாக நிறைய பெண்களிடம் நான் பேசுவேங்க. உணவுங்கிறது வந்து பெண்களால் மட்டும்தான் அவங்க அந்த நல்ல ஒரு உணவை சமைச்சு கொடுக்க முடியும், அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க தோட்டத்தில் விளைவிக்க முடியும். அதுக்கு முக்கியமாக ஆண்கள் வந்து முழு சுதந்திரமும் கொடுக்கணும். கொடுத்து அவங்கள விட்டால் மட்டும்தான் அவங்க விவசாயத்தையும் ஒரு இயற்கை விவசாயமாகவும் ஒரு நல்ல ஒரு குடும்பமாகவும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு இளைய தலைமுறையை வளர்த்துக்கூடியவங்களாகவும் மாற்றிக்குவாங்க. ஆனால் இன்னும் பார்க்க போனால் நம்ம எப்படி சொல்லவும்னு தெரியல. இன்னும் நிறையா வீட்டில் அந்த உணவுக்குன்னு மாறுறதே இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது முக்கியமான பொருளாக இருந்தால் தேடி போய் ஒரு நாள் முழுசும் கூட அலைஞ்சி வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவுன்னா அது எந்த மார்க்கெட்டில் கிடைச்சா போதுங்க, அதை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை, எதை சாப்பிட்டாலும் சாப்பாடு தானே அப்படின்னு இன்னும் அந்த பார்வையில் நோக்கத்திலேயே போயிட்டுருக்குறோம். இப்படியே போயிட்டு இருந்தால் முடிவு எப்போ தான் அதுக்கு விடை கிடைக்கும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் இதில் முழுசாக இறங்கணும். விவசாயமாகட்டும், உணவாகட்டும், மருத்துவமாகட்டும், நம்மளுடைய பொருளாதாரமாகட்டும். இது இயற்கை விவசாயத்தில் உணவு, இயற்கை உணவு 2 மட்டும்தான் நம்ம பொருளாதாரத்தை மிச்சம் பண்ண முடியுங்க. வேறு எதனாலையும் நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதர்கள் வந்து இப்போ ஒரு 90 ரூபா போட்டு அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோம். 90 ரூபா போட்டு அரிசி வாங்கினா இன்றைக்கி 8 பேர் சாப்பிட்லாம். அதே ஒரு 60 ரூபாய்க்கு அரிசி வாங்கினீங்கன்னா
6 பேர் சாப்பிட்லாம். அதோட ஆரோக்கியம் இருக்குது பாருங்கள். ஒருத்தருக்கு செலவு பண்ணுற காசு இருந்தால் ஒரு குடும்பத்துக்கே இயற்கை உணவு வாங்கி கொடுத்துடலாம். அப்போ ஒருத்தரோட உணவு காசு 4 பேர்த்தோட மருத்துவ செலவு பாதுகாக்குது, 4 பேர்த்தோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறோம், 4 பேர்த்தோட வருமானத்தை மீட்டெடுக்கிறோம். இது எது முக்கியம் நமக்கு? உணவு முக்கியமா, பணம் முக்கியமா, நம்மளுடைய நேரங்கள் மிச்சம்? இன்றைக்கி ஒரு ஆளோடைய உழைச்சா இன்றைக்கி 4 பேர்த்த காப்பாற்றலாம். ஆனால் அதே உணவு சாப்பிட்டு 4 பேர்த்தோட செலவை யார் செய்ய முடியுங்க? இது உணவு மட்டும்தாங்க நம்மளோட வாழ்க்கைக்கான முதல் ஆதாரம், அளித்தலை. நம்ம குழந்தைகளுக்காகட்டும், இப்போ பாருங்கள், நாங்கள் எங்கே பார்த்தாலும் யோசித்து போவோம். ஒரு பசி நேரம் வந்தால் நான் ஒரு கடையில் பார்த்தா நான் சாப்பிடக்கூடிய பொருள் அந்த கடையில் எதுவுமே இருக்காது. இது சாப்பிடவா, இது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாமா, இதுவும் சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்றது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்க்க போனால் ஒரு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சா கூட அதுக்கு யூரியா போட்டிருப்பாங்க, களைக்குள் அடிச்சிருப்பாங்க. இது நமக்கு தேவையா? வேண்டாம், சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணி குடிச்சிட்டே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. இப்படி நாங்களும் நிறைய யோசிப்போம். இந்த உணவு விஷயத்தில் மட்டும் நம்ம மாதிரி ஒரு இயற்கை விவசாயிங்க மட்டும்தான் நம்ம இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்குமா தவிர மற்ற யாராலும் இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க முடியாதுங்க. அதுக்கு ஒவ்வொரு விவசாயம் அவங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க போக்கில் விடுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்து உங்கள் சமூகத்தையும் வளர்த்துருவாங்க, இந்த நாட்டையும் காப்பாற்றிடுவாங்க. நன்றி, வணக்கம். சிறப்பு. ஸோ இங்கே ஒன்று கவனிச்சிங்கன்னா, இங்கே அடிப்படையாக இவங்க எல்லாரும் பேசுனதை வச்சு ஒரு புரிதலுக்கு வரணும் அப்படின்னா, ஒரு நிலம் அப்படிங்கிறத ஒன்று பேசுகிறாங்க, உழவு, அதுக்கப்புறம் எல்லாத்த விட இந்த எல்லாரும் பேசின ஒரு விஷயத்தில் வந்து உணர்வுங்கிறது அடங்கியிருக்கு. ஸோ இந்த நிறையா இடத்துல வந்து நம்மளோட பிரச்சனைகளை வந்து அறிவு ரீதியாக அணுகும் ஒரு இடத்துல பெண்களால் தான் வந்து அறிவு ப்ளஸ் உணர்வு இந்த 2 இடத்துல இருந்தும் சமமாக ஒரு நல்ல ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இங்கே அவங்க பேசும்போது ஒரு கனெக்ட் ஆகுது. ஏன்னா சரோஜா கிட்ட கூடயும் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது உணர்வை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே எல்லாரும் கூடும் வேளையில் நாம் அனைவரும் தொலைத்து கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலம் அப்படிங்கிற விஷயத்தை அக்கா முன் வச்சதுனால எப்படி வந்து நீங்கள் பெண்கள் கூட நிறையா இயற்கை வேளாண் சார்ந்த பெண்கள் கூட வேலை செய்கிறீங்க. அதை சார்ந்து பல பெண்களோட நிலத்துக்காக அவங்க உரிமைக்காக போராட்டம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது எப்படி அவங்க உணர்வு ரீதியாக இதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அமைப்பில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, பல அமைப்புகளில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நிலம் என்பதை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்கள ஒரு தொடர்பாக பார்க்குறாங்க. அவங்கள வாழ்க்கைக்கான ஒரு தொடர்பு. என் நிலத்தில் நான் கோழி வச்சுருக்கேன், மாடு வச்சுருக்கேன், மாடை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன், எவ்வளோ நேரம் மீட்டிங்கில் இருக்க முடியும், எவ்வளோ நேரம் பயிற்சி கொடுப்பீங்க, நீங்கள் பயிற்சி சொல்கிறதோ ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வீட்டில் நான் பார்க்குறது என் நிலத்தில் பார்க்குறது வேறு மாதிரியாக இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த நிலத்தில் நான் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியுமா? ஒரு வருஷத்தில் லீஸுக்கு முடிஞ்சிடும். லீஸு கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? வந்து எடுத்து கொடுத்துருன்னு சொல்லுவான். எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லை. அப்படியே நான் விளைய வச்சாலும் 10 மூட்டை அந்த நில உடைமையாளருக்கு நான் கொடுக்கணும். இத்தனை மூட்டை விளையுதுன்னா அத்தனை மூட்டையில் இத்தனை பங்கு, ஒரு 10% பங்கு அவருக்கு நான் கொடுக்கணும். அதில் வர்ற வருமானமே எனக்கு பத்தாது. நான் போடுற இடுபொருட்களுக்கான செலவு எனக்கு கட்டுப்படி ஆகலை. ஆனாலும் எனக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும், விவசாயம் மட்டும்தான் வாழ்க்கை. என் நிலத்துக்கு போனால் தான் எனக்கு நிம்மதியாக காற்று எனக்கு கிடைக்குது, என் மாடுகளோட பேசினாதான் எனக்கு வாழ்க்கை கிடைக்குது. ஆனால் அந்த நிலம் எனக்கு சொந்தம் இல்லை. நான் போடுற உழைப்புக்கு எனக்கு வருமானம் இல்லை. அப்போ எல்லாமே புலம்பல்களாக தான் இருக்குது பெண்களுடைய நிலைமை. பெண்களோட நிலைமை வந்து ஒன்று, நிலம் என்பது அவங்களுக்கு சொந்தமாக இல்லை. 2வது, அதில் அவங்க உற்பத்திக்கு போடக்கூடிய இடுபொருட்களுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்குது. 3வது மிகப்பெரிய பிரச்சனை, உற்பத்தி பண்ணிடுறோம். உற்பத்தி பண்ணிவிட்டு அதை விற்பனை பண்ணும்போது எங்களுக்கு அதற்கான விலை கிடைக்கிறதில்ல. எங்கே போய் விற்பனை பண்ணுறதுன்னு தெரியல. இடைத்தரகர்கள்ட்ட கொடுத்து
அரைக்குறையாக காசு தான் எங்களுக்கு கிடைக்குது. அந்த காசு பாதி வயிற்ற கழுவுறதுக்கே சரியாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு முழுமையாக நான் வந்து கல்வியும் கொடுக்க முடியல, உணவு உத்தரவாதமும் செய்ய முடியல. இப்படி ஒரு புலம்பல்களாக தான் எங்களுடைய பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆனால் எங்கே சந்தோஷம் வருதுன்னா, 10 பெண்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு நிலத்தை எடுத்து நாங்கள் கூட்டாக விவசாயம் பண்ணும்போது அங்கே மகிழ்ச்சி இருக்குது, அங்கே பாதுகாப்பு இருக்குது. அப்போ கூட்டு விவசாயம் பண்ணலாமா, கூட்டாக விவசாயம் பண்ணலாமா? கூட்டாக விவசாயம் பண்ணால் கூட லீஸுக்கு யார்ட்டையாவது ஒருத்தர் போய் தானே வாங்கணும், அவர் கொடுப்பாரா? நிறைய பிரச்சனைகள் பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே கொடுத்ததை கூட 2 வருஷம் கூட்டாக பெண்கள் நல்ல விவசாயம் செஞ்சு நல்ல உற்பத்தி பண்ணுறாங்க, கீரை சொந்தமாக அவங்களே விளைய வைக்கிறாங்க இயற்கை முறையில். அவங்க வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க. தருமபுரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, பெங்களூருக்கு போகுது காய்கறிகள். எங்கள் பெண்கள் விளைவிக்கிற காய்கறிகள் பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க. விலை கம்மியாக இருந்தாலும், ஏன்னா ஆர்கானிக் ப்ரொடியூஸ் தான் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு விலை கிடைக்கலன்னும் போது ஏன்னா அது பெரிய மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அதுக்கான நமக்கு வந்து அதுக்கான பலன் வரும்போது அங்கே இடுபொருள் போட்டதுக்கு செலவுக்கே சரியாக போகுது. மகிழ்ச்சி இருக்குது, தன்னிறைவு இருக்குது. ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்னென்னா அது செக்யூர்டாக இல்லை, பாதுகாப்பானதாக இல்லை, சோஷியல் செக்யூரிட்டி இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லை, சட்ட பாதுகாப்பு இல்லை. இந்த லீஸ்ட் இன் லேண்டுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு இல்லை. இதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தான் எங்கே போனாலும் எங்களுடைய பெண்கள் சொல்கிறது. நன்றிங்கக்கா. ஸோ அவங்க வந்து ஒரு முக்கியமாக இந்த சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க சொன்னக்கூடிய இன்னொரு பிரச்சனை எல்லா விவசாயிகளுக்குமே உண்டு. என்னென்னா, நான் பொருளை வந்து உற்பத்தி பண்ணிட்டேன், அடுத்தது சந்தைப்படுத்துதல் எல்லாத்துக்கும் வருது தான். சந்தைப்படுத்துதல் சார்ந்து நிறையா பெண்கள், ஆண்கள், எல்லா விவசாயிகள் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அடிப்படையாக சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் வீட்டில் வந்து சமையல் அப்படிங்கிறத ஒரு நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. வேல்யூ எடிஷன் அப்படிங்கிறதே ஒரு சமைத்தல், ஒரு உணவை வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம். ஸோ அப்படி வந்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதாவது வேளாண்மை அப்படிங்கிறது ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணுறதை தாண்டி அதை வந்து அடுத்த சமைத்தல் அப்படிங்கிற கோணத்துலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட அனுபவம் இந்த பெண்களுக்கு வந்து இந்த உற்பத்திங்கிறதுல அதை சந்தைப்படுத்துதல் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு ஒரு பெண்ணாக வந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க, அது எப்படி ஒரு ஊக்கபூர்வமாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் மற்ற பெண்களுக்கு உங்களோட ஆலோசனை என்னவாக இருக்கும்? நான் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து இயற்கை விவசாய முறையில் ஆத்தூர் கிச்சடி போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. நல்ல ஈல்டு வந்துச்சு. அதுக்கான அந்த விற்பனை தளத்தை பார்க்கும்போது திருநெல்வேலியில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போவாங்க, கேஷ் பே பண்ண மாட்டாங்க, சேல் பண்ண கேஷ் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி போனவங்க வந்து பே பண்ணது வந்து ரொம்ப கம்மியான இதுதான். ஸோ அது மாதிரி கத்திரிக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டாலுமே காய்கறிகள் போடும்போது என்னாகும் அப்படின்னா, லைக் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ ரொம்ப ரேட் கம்மியாக கேட்பாங்க, கிலோ 8 ரூபா, 6 ரூபா, 5 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் தான், கன்வென்ஷனல் மார்க்கெட்டில் தான் போட சொல்லுவாங்க. ஸோ இயற்கை விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து ஒரு மார்க்கெட் தளம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த இதில் வந்து நிறைய அந்த நம்மாழ்வார் ஐயாவோட மீட்டிங்ஸ் வந்து நடக்கும்போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக விவசாயிகள் யாருன்னு சொல்லி லொக்கேட் பண்ணிவிட்டு அப்போ எல்லோரும் பேசும்போது நம்ம ஏன் ஒரு கூட்டமைப்பு மாதிரி உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து ஒரு 2-3 வருஷமாக 2014 இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 2016 வந்து முடிவு பண்ணோம், திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் அப்படின்ட்டு ஒன்று வந்து செய்வோம். அது மூலமாக வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்களோட பொருளை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு, லார்ஜ் ஸ்கேலில் விற்பனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை வந்து நாங்கள் 2016 உண்டு பண்ணோம் திருநெல்வேலி மாவட்டத்தில். ஸோ இன்னொன்று வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து அந்த பொருளாகவே மட்டும் கொடுக்கும்போது அதோடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாயிருது. அதை மதிப்பு கூட்டுனா சரியாக அதோட வேல்யூ வந்து நம்ம பல மடங்கு பெருக்க முடியுது. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது இருந்த இன்னொரு விஷயம் வந்து அந்த ஹெல்த் விஷயம், நூறு சத்து குறைபாடுங்கிற விஷயம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டையும் வந்து ஒன்று சேர்ந்து பார்த்துட்டு தான் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, சரி நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள் அப்புறம் சிறுதானியங்கள் வச்சு மதிப்பு கூட்டின பொருள், அதாவது சமைக்க தெரியல எங்களுக்கு, சிறுதானியம் வந்து சமைக்க தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, என்ன அளவில் நாங்கள் போடணும், தண்ணி என்ன மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெடி டு ஈட் ஃபார்மேட், ஈஸியாக வந்து உணவை வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு நாங்கள் மாற்றுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து போக ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து லைக் அந்த ட்ரைனிங் போகும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு இடியாப்பமாவோ இல்லைன்னா புட்டுமாவோ வந்து செய்ய தெரியும். பட் அது தாண்டி வந்து
ஒரு அதாவது ஆரோக்கியமும் இருக்கணும், அதில் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு இம்பேக்டும் வந்து ஹெல்த்தில் வந்து வரணும். ஸோ அந்த இதுக்கு வந்து அடுத்து சேஞ்ச் ஓவர் ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து நீட் ஆஃப் த ஆராக இருந்துச்சு. நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கிறோம், இயற்கை விவசாய பொருள் வச்சுருக்கோம், அதையும் தாண்டி அந்த நீட் ஆஃப் த ஆர் வந்து அதாவது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து அஷ்யூர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் எங்கள் டீமில் வந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லைக் யூனிவர்சிட்டிஸ், அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸாக இருந்து அங்கே போய் அந்த சிறுதானியத்தோட வந்து அதோடைய வேல்யூவை வந்து குறைக்காமல் எப்படி மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு அது அங்கே போய் நாங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். சிறுதானிய சத்து மாவு, சிறுதானியத்தில் உளுந்தங்களி மாவு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லைக் அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் எங்களுக்கு. அது போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாவுங்கிற ஸ்டேஜை தாண்டி இப்போ ரெடி டு ஈட், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு வர ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா லைக் அந்த 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 மாதிரி போகும்போது 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளுடைய விளைவிக்கிற பொருளுக்கு வந்து பல மடங்கு ரேட் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து அந்த அந்த பொருளுடைய தரத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நல்ல பல மடங்கு நம்மளால் அந்த மதிப்பு கூட்டல் செய்யும் போது இது பண்ணுது. ஆனால் சேலஞ்ச் வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்துச்சு. ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆனால் நாங்கள் வந்து அதில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு லைக் சாம்பிளிங் கொடுப்போம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி செஷன்ஸ் வச்சு தான் அந்த மார்க்கெட்டிங்கை வந்து கொஞ்சம் எங்களால் புஷ் பண்ண முடிஞ்சுது திருநெல்வேலி மாவட்டத்தில். நன்றி. சிறப்பு சிறப்பு. ஸோ நம்ம கூட இன்றைக்கி வந்து ரொம்ப 4 பேருமே 4 விதமான ஒவ்வொரு இடத்துல இருந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு பார்வை நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்குது. ஸோ அதில் வந்து சரோஜா அக்கா வந்து உணவு காடு, அதாவது ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு இடத்துல இருந்து அவங்க எதையும் ஒரு சோலை உருவாக்கலை. அவங்க செழிப்பு அப்படின்ற பெருசாக ஒரு இல்லாமல் ஒரு ட்ரையாக இருந்த ஒரு நிலப்பரப்பில் வந்து ஒரு சோலையை உருவாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல பல உயிர்களுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க ஒரு உழவராக இந்த மாதிரி சூழல் சார்ந்த ஒரு பயணத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து எப்படி இயற்கை விவசாயம் அவங்க இடத்துல அப்படியான விதத்தில் சாத்தியமாச்சு அப்படிங்கிறது அவங்களோட அனுபவம். கொஞ்சம் அதை சார்ந்து கேட்கலாம். எல்லாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம நார்த் ஈஸ்டெல்லாம் பயணம் பண்ணோம்ல, அப்புறம் மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து தானாகவே சில செடிகள் முளைச்சிருக்கோம். நம்ம ஊர்லேயும் அப்படி இருந்தது முன்னாடி. ஈரோடு வேறு, பள்ளப்பட்டி வேறு. இங்கே வந்து காவேரி ஆறு பாசனம், அங்கே பக்கத்தில் பவானி வாய்க்கால்லாம் இருக்குது. எங்கள் ஊரில் அப்படி எதுவுமே இல்லை. ஓடக்கல், உப்பு தண்ணி, அந்த தண்ணியும் வந்து 2017 சுத்தமாக கிணறு வந்து ட்ரை. 2012 நான் பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். அப்போ இருந்து சுத்தமாகவே தண்ணி இல்லை. அதாவது அரிசி கழுவுற தண்ணியை பத்திரமா வச்சுருந்து போய் ஒரு செடிக்கு ஊற்றணும். இந்த நிலைமை தான் அப்போ. அதுக்கப்புறமா இது சரி நம்மாழ்வார் வந்து எது உரம் இல்லாமலாம் விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்தாரு, தண்ணி இல்லாமல் பண்ணுற ஒரு விவசாயத்தை நமக்கு சொல்லியே தரல அப்படின்னு நான் நினச்சிட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் நம்ம நிலப்பரப்பை வந்து இயற்கை உற்றுநோக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம நிலப்பரப்பை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னவெல்லாம் இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ தேவையான மரங்கள் எது? நம்ம பாலை மரங்கள் நிறைந்த வனம். கவிஞர் அறிவுமதி வந்து ஒரு சொல்லியிருக்கார், பாலைவனம்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அல்ல, பாலை மரங்கள் நிறைந்த வெப்பாலை மரங்கள் நிறைந்த ஊர் தான் எங்கள் ஊர். அப்போ பாலைவனம் அது. அதில் வந்து நம்ம என்ன கொண்டு வர முடியும்னா, முள்ளு மரங்கள் நிறையா, இலந்த மரம், கொடுக்காப்புளி, இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அடித்து சாப்பிட்ருக்குறோம். ரோட்டோரத்தில் இருந்துருக்குது. வேலியில் கோவப்பழம் மழை பெஞ்சால் நமக்கு கிடைக்கும். நம்ம ஊர்லேயும் எவ்வளவோ இருந்திருக்குது. ஏன்னா பருப்பில் வந்து நெருஞ்சிக்கீரையெல்லாம் போட்டு பாட்டி கடைஞ்சி தந்திருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம உணவு. அப்போ இப்போ பெரன் மாதிரி ஒரு ஊரில் வந்து, ஊட்டி மாதிரி ஒரு ஊரில் வந்து கல்லுக்கட்டிலேயே வந்து முட்டைக்கோசு வந்திருக்கும், பாயில்டாக வந்திருக்கும். அது வந்து நான் முயற்சி பண்ணேன்னா நடக்கவே நடக்காது இல்லைங்களா. நமக்கு வந்து கல்லுக்கட்டில் என்ன வருது, நெருஞ்சி தான் வருது. அப்போ அது வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவு. கள்ளி கூட நான் சமைச்சிருக்கேன் எடுத்து. அது தக்காளிக்கு பதில் புளிப்புக்கு வந்து அதை பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரரில் நிறையா சோதனை பண்ணி தான் எல்லா மரங்களையும் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய திரும்பிச்சு, நமக்கு வந்து நிறைய உயிர்கள் வந்து திரும்பிச்சு. இப்போ நிறைய பறவைகள்
நிறைய அத்தி, நாவல், இலுப்பை இந்த மாதிரி நாட்டு மரங்கள்லாம் தண்ணீர் தேவைப்படாத மரங்கள். அதுக்கு வந்து மோகன்ராஜ் அவர்களை வந்து நான் ரொம்ப நன்றியோடு நினச்சிக்கிறேன். நிறைய நாற்று போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வச்சு பார்த்து 150 மரங்கள் வச்சு ஒரு தடவை 2 கன்று தான் பொழைச்சிருந்தது மகோகனி வச்சு. மகோகனியெல்லாம் அப்போ டிம்பர் வைக்கிற ஐடியாலாம் நிறையா பேர் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அது வச்சிங்கன்னா இத்தனை லட்சம் வந்துடும் உங்களுக்கு, இயற்கை விவசாயம் பண்ணி நீங்கள் சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றியே கொண்டு வந்துடலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. 2 மரம் தான் பொழைச்சது. அப்புறம்தான் அந்த மண்ணை வந்து பார்க்கணும், நம்ம மண்ணுக்கு ஏற்ற மரங்களை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது. அதுக்கப்புறம் அந்த 2 மரங்களாவது வந்துருச்சுல்ல. 150 வச்சு 0 ஆயிருந்துச்சுன்னா அடுத்த மரமே வைக்கிற ஆசை போயிருக்கும். 2 வந்துருச்சு, இன்னொரு 150 வச்சோம்னா இன்னொரு 2 பொழைச்சிக்கும். இப்படியாவது காடு வளர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த காடு வளர்த்துற ஆசை எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் பையன்தான் ஒருக்க வாழ்க்கா முதல் கங்கை வரை அந்த புஸ்தகம் வாங்கி கொடுத்தான். சும்மா படிக்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. நம்மாழ்வாருக்கு அப்புறம் அந்த நூலை படிக்கிற வாய்ப்பு. அதில் வந்து மனித சமூகம் கற்காலத்திலேருந்து இப்போ 1940 வரைக்கும் உண்டான அந்த பரிணாம வளர்ச்சி அதை பற்றி நல்லா இருக்குது. அந்த சமூகம் வந்து எப்படி வந்து இந்த இப்போ இருக்கிற நிலைக்கு முன்னேறி வந்ததா என்னங்கிறது அது அவரவருடைய முடிவு. எப்படி வந்தது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சாப்டர் பை சாப்டராக இருக்கும். அதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஆற்றங்கரை சமூகமாக இருந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம சமைச்சு சாப்பிட்டு வேட்டையாடி, இந்த பக்கம் வந்து ஒரு ஓநாய் குடும்பம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு மனித குடும்பம் இருக்கும். இங்கிட்டிருந்து ஒரு வேட்டையாடிட்டு போயிடும், அங்கிட்டிருந்து நம்ம மனித கூட்டம் வந்து ஒரு ஓநாய் எழுத்துட்டு போய் முழுவதுமாக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உண்மையிலே எனக்கு இப்படியெல்லாம் கற்பனையே நான் பண்ணதே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்திருக்கோம், முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நாம் வந்து இப்போ நாகரிக சமூகம் அல்லது முன்னேறிய சமூகம் நம்மளை நாமே எப்படி சொல்லிக்கிறோம், எது அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிற கேள்வியில் வந்து மறுபடியும் காடு வந்து அப்போ நமக்கு எல்லாமே தரும். காடு நம்மளை பார்த்துக்கும், நம்ம வந்து காட்டை பார்க்குறதுங்கிறது போய் காடு தான் நம்மளை பார்த்துக்குது, இனிமேலும் பார்த்துக்கும். இதிலேருந்து வந்தது தான் அந்த உணவு காடு. அப்போ இப்போ அத்தி, நாவல், இந்த வருஷம் வந்து வாழை போட்டிருக்கோம், மிளகா நட்டிருக்கோம், எல்லாமே இருக்குங்க. கேஸ்டர், முருங்கை எல்லாம் அது நமக்கு தேவையானது. கமர்ஷியல் கிராப்ஸு, ஃபுட் கிராப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சிறப்பு. இல்லை பழமரங்களும் ஊடா இருக்குது. ரொம்ப நன்றிங்கக்கா. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கேள்வியை முடிக்கணும் அப்படின்னு கடைசியான ஒரு கேள்வி வந்து தெய்வாக்காக்கு வைக்கிறேன். அதாவது நிலம் அப்படிங்கிறதுல தான் கல்பனாக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ அதே கடைசி கேள்வியாக அவங்களுக்கு வைக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களோட நிலம் சார்ந்த விஷயங்களில், உழவு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் சுதந்திரமும் உரிமையும் எவ்வளோ இருக்குது? என்னுடைய சுதந்திரங்க 100க்கு 100% என்னுடைய முடிவு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விவசாயத்தையும் பார்த்து செஞ்சு அதிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சதை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்து அது என்னுடைய போக்கில் விட்டாங்க. நான் ஒவ்வொன்றையும் இந்தந்த பயிர் இந்தந்த மாதிரி வருது, இந்த உணவு நமக்கு தேவையான உணவு, இது நான் செய்யணும், இந்த மரம் வச்சா இது பின்காலத்தில் நம்ம பசங்க பிள்ளைங்க வேணும் அப்படிங்கிறனால பல வருஷ பயிர், மாதந்தோறும் வர பயிர், ஒரு 50 வருஷத்தும் கிருமிச்சு வர பயிர், ஒரு மரங்கள் அப்படின்னு இப்போ நான் ஒரு 5 வருஷமாக உழாத வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. என்னுடைய வேலைப்பாடுகள் அதில் வெகுவாக குறைஞ்சிருக்குது. அநேகமாக நான் தினமே அறுவடை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொன்று இன்றைக்கி போனால் நேற்று கூட ஒரு 5 தார் வாழைத்தார் அறுவடை பண்ணோம். அது தேவையான உணவாகி போயிடுது. காய்கறின்னு தனியாக ஒரு அறுவடை பண்ணுறோம். அது போக மாட்டு தீவனத்துக்காக ஒரு அறுவடை பண்ணுறோம். நம்ம உணவுக்காக ஒரு பயிர் வகைகள், நெல் தானியம், காய்கறிகள், கடலை அப்படின்னு செக்ஷனாக ஒவ்வொரு தோட்டத்தையும் பிரித்து பார்ப்பேங்க. அப்போ சொல்லப்போனால் நம்ம தோட்டத்தை சுற்றியும் ஒரு வேலியில் கூட நான் ஒரு அறுவடை பண்ணுவேங்க. இன்றைக்கி வந்து ஒரு வேலியில் வந்து ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1/2 லிட்டரு களைக்கொல்லி 1 லிட்டரு வாங்கி அடித்து சுத்தம் பண்ணுவாங்க. நாங்கள் அதை என்னவா செய்வோம்னா, அந்த புல்லை ஒரு ஆளை விட்டு அறுத்தா ஒரு 5 கட்டு புல்லாகுங்க. 5 கட்டு அறுத்தா அந்த புல்லு கட்டுற கூலி வந்து 250 ரூபா தான் ஆகும். ஆனால் 5 கட்டோட புல்லோட மதிப்பு என்னுடைய கணக்கு பார்த்தா 1000 ரூபா மதிப்பு. அந்த 1000 ரூபா மதிப்பு 2 கால்நடைக்கு உணவாகுது. அந்த கால்நடை வந்து நமக்கு சாணியை கொடுக்குது. அந்த சாணி வந்து நம்ம நிலத்துக்கு வந்து எருவாக மாற்றுறோம். இப்படி இருக்கும்போது நம்ம விவசாயத்தில் எதுவுமே வீண் கிடையாதுங்க. ஒன்று நாங்கள் சாப்பிடுவோம், அடுத்தது என்னுடைய கால்நடைகள் சாப்பிடும், அதோட உணவு காட்டுக்கு எருவாகுது. இன்னொன்று நாங்கள் சாப்பிட முடியாத பறவைகள் சாப்பிடுது, அது ஒரு சில பறவைகள் உயிர் வாழுது. இப்படி ஒன்றோட ஒன்றா இணைஞ்சு எங்கள் விவசாயம் போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் நான் எதையும் பெருசாக பெருப்படுத்த மாட்டேங்க. இந்த போகம் விளைச்சல் குறையுதா,
நம்ம அதை அடுத்த போகத்தில் எடுத்துக்குவோம். இதுக்கு என்ன காரணம்? நம்ம எதை கவனிக்காமல் விட்டோம். இது எந்த கவனக்குறைவு? இது அடுத்த போகத்து வெள்ளாமையில் நம்ம எதை விட்டோமோ அது மறுபடியும் செஞ்சு பார்க்கும்போது அதில் 100% வெற்றி அடையுங்க. இந்த மாதிரி விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு சலிப்பில்லாத ஒரு விவசாயத்தை பார்ப்பேங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பெண்கள் எடுத்தும் சொல்லுவேன், நீங்கள் என்றைக்கும் வந்து ஆண்களை நம்பியே இருக்காதீங்க, நீங்களும் விவசாயத்தை கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் செய்கிறது பார்த்துட்டு ஒரு விஷயம் அவங்களும் மாறலாம். அப்படியே தான் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய விவசாய பணிகள் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. நான் உற்பத்தி பண்ணுற பொருளை நானே விற்பனை செய்கிறேங்க. விற்பனை வந்து எனக்கு அருகாமையில் உள்ள உழவு சந்தையில் தான் என்னுடைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறேங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா நம்மளுடைய வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது, அவ்வளோதான் தெரியும். எனக்கு விவசாயம் வந்து நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இதில் எந்த வித மாற்றமும் இல்லைங்க. வர சமூகத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளமான ஒரு பெண்கள் வந்து தான் நம்மளுடைய இயற்கை வேளாண்மையும் இயற்கை உணவும் நம்மளுடைய இயற்கை மருத்துவமும் செலவில்லாத ஒரு வாழ்க்கை முறையத்துக்கு மாறி இந்த சமூகத்துக்கு நம்ம நிறைய பொருளாதாரத்தை ஈட்டெடுக்கணும். வரக்கூடிய தலைமுறைங்க சந்தோஷமாக வாழணும். இந்த ஒவ்வொரு நீங்கள் இங்கே வந்துக்கிற மாநாட்டில் உள்ள அனைத்து ஆண்களும் இளைய தலைமுறைகளும் உள்ள இங்கே எல்லாருமே அவங்க தோட்டத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயத்தை நோக்கி நாம் இந்த உலகத்துக்கு தேவையான உணவை எல்லாருமே சேர்ந்து நம்ம பயணிக்குவோம். இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லப்போனால், உணவுங்கிறது ஒரு பற்றாக்குறையை நம்ம மாதிரி இருக்க செய்யினால கொடுக்கவே முடியாது. நாம் செய்ய செய்ய அதோட நமக்கு தேவையான உணவு உற்பத்தி தாய் பூமி தாய் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நம்மளுடைய கவனம் மட்டும் தேவை. நன்றி, வணக்கம். கடைசியாக கல்பனாக்கா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்க பெண்களில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 8 ஏக்கர் இருக்குது, சரோஜா அக்காட்ட 20 ஏக்கர் இருக்குது, அதில் 5 ஏக்கர் அவங்க பேரில் இருக்குது. தெய்வா அக்கா உங்களுக்கு எத்தனை? 12 ஏக்கர் இருக்குது. பார்த்துக்கோங்க, தன்னிறைவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இயற்கை விவசாயம் பண்ணி அவங்க வாழ்வியலாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க 3 பேரும். அதற்கு காரணம் நிலம் இவர்கள் பேரில் இருக்குது, இவர்களால் சுதந்திரமாக அதில் முடிவெடுக்க முடியுது. படிப்பு இருக்குது, 2வது கல்வி இருக்குது. அவங்க MA இங்கிலீஷ், இவங்க என்ஜினியரிங் கிராஜுவேட். அப்போ கல்வியும் நிலமும், அதை தான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க, கல்வியும் நிலமும் கொடுங்க மக்களுக்கு, பெண்களுக்கு கொடுங்க, அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு கொடுங்க, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு கல்வியும் நிலமும் கொடுங்க, சமூக மாற்றம் வரும். அப்போ அந்த கல்வியும் நிலமும் எப்படி எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் அதில் உரிமை இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணப்படும் போது கண்டிப்பாக தன்னிறைவுள்ள பெண்களை இன்னும் கோடிக்கணக்கில் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி புலம்பல்களே வாழ்க்கையாக வலியே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய பெண்களும் அதிகம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 80% சிறு குறு விவசாயிகள் தான். சிறு குறு விவசாயிகள் 80% தமிழ்நாட்டில், 20% பெரிய விவசாயிகள். 80%ல் 73% பெண்கள் தான் விவசாயிகள், ஆண்கள் இல்லை. ஆண்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போய் அதை சேல்ஸ் பண்ணிட்டு வர மீடியேட்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. இல்லை எங்கே தண்ணி பாய்ச்சி விடுறது, ஏதாவது சிறு சிறு வேலைகளை, மோட்டர் ரூம் பாதுகாக்கிறது, அங்கே போய் காவலுக்கு இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் ஆண்கள் பண்ணுறாங்களே தவிர முழுக்க முழுக்க விதை நெல்லை பாதுகாத்து விதைத்து அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறது, களை எடுக்கிறது, எல்லா பணிகள்லையும் 73% பெண்கள் இருக்கும்போது, ஆனால் பெண்களுக்கான நில உரிமை என்பது இங்கே ரொம்ப ரொம்ப குறைச்சல். ரொம்ப கை தேர்ந்து எடுக்கக்கூடிய இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலை மாறணுன்றதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இந்த கூட்டமைப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி. நன்றிங்க. விவசாயம் வந்துங்க நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி, அதை நம்ம வந்து நிறைய நம்ம முன்னோடி விவசாயிங்களாம் நிறைய புத்தகம் எழுதி வச்சுக்கிறாங்க. நம்மள்வர் ஐயாவாகட்டும், சுபாஷ் பாலேகர் ஐயாகட்டும், மது ராமகிருஷ்ணன் ஐயாகட்டும், அவங்க பாருங்க, அவங்களுடைய ஒரு விவசாயத்தை எப்படி செய்யணும் அது எல்லாமே நல்லா எழுதி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயம் அந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். மண்ணை பற்றி தெரிஞ்சுக்காங்க, சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்காங்க, விதையை பற்றி தெரிஞ்சுக்காங்க. நம்ம ஊருக்கு என்ன ரகம் வருமோ அதை தேர்வு பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள். விவசாயம் ரொம்ப வெற்றிகரமாக முடியுங்க. இந்த கருத்தை நானும் வழிமொழிகிறேன். நிறைய பேர் விவசாயம் பண்ண வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி திரும்பி போகிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. 3 நாள் பயிற்சியிலையோ 5 நாள் பயிற்சியிலையோ ஒன்றுமே கற்றுக்க முடியாது. யாராக இருந்தாலும் கற்றுக்க முடியாது. ஒன்று விவசாயியோட குழந்தைகளாக இருந்து சிறு வயதிலேருந்து நீங்கள் விவசாயம் கற்று வந்திருக்கணும், செய்து வந்திருக்கணும், அனுபவ அறிவு இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆண்டு காலமோ என்னமோ விவசாயம் பண்ணி தான் கற்றுக்கணும். நீங்கள் 3 நாள் பயிற்சியில் கண்டிப்பாக விவசாயம் நெட்ட உடனே வந்துடும், உடனே நம்ம அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம், எல்லோரும் ஒடியாந்து நம்மகிட்ட இயற்கை விவசாயம் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இன்றைக்கி வந்து நஷ்டமடைஞ்சிருக்காங்க. மாற்றிக்கோங்க. அவங்க சொன்ன கருத்துக்காக, நான் இப்போ அது சொன்னதுக்காக நன்றி.
ஐயா நான் வந்துங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு 50 தாட்டி படிச்சிருப்பேங்க. அது என்னோட பதிவில் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த விவசாயம் படித்த பிறகு தான் நம்ம எதை எதை விட்டு எடுத்தோமோ அதையெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு விவசாயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி நீங்கள் புதுசாக வர விவசாயிங்க அனைத்துமே நீங்கள் தேடுதல் பாருங்கள். எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு நிறைய விவசாயிங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுடைய தோட்டத்தை போய் பாருங்கள். அவங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணி வெற்றி அடைஞ்சாங்கன்னு அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய விவசாயிங்க இருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது எங்களுக்கு யாருமே கிடையாது. ஒருத்தர் ஐயா தெரியும், அவர் சொன்ன வழியிலே நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் தான் 2007 ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு 4 நாள் ட்ரைனிங் எடுத்தோம். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு விவசாயம் இப்போ தான் நாங்கள் அறிமுகம் ஆகிறோம். ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு நாங்கள் விவசாயத்துக்குள்ளே போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அந்த கஷ்டம் உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு விவசாயத்துக்கு போங்க, எல்லாருமே சாதிக்கலாம். நன்றி நன்றி.